நெக்ஸ்ட் சக்கராக்கு போகலாமா? அநாகதம், ஹார்ட் சக்கரா. இந்த பிரபஞ்சத்திலேயே சுஷ்டிலேயே ஹையஸ்ட் எனர்ஜி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜிஸ். ஆனால் அந்த வேர்டு லவ் அப்படின்றது புரியாமல் நம்ம அதுக்கு என்னென்னமோ ஒரு மீனிங்கை கொடுத்துக்கிறோம். ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்குது லவ் கிடையாது, யூனிவர்சல் லவ் பற்றி பேசுகிறாங்க இவங்க. ஹையஸ்ட் எனர்ஜி அந்த லவ் ஃப்ரீக்வன்சிஸ், லவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது? எந்த எலிமெண்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு மூலாதாரத்தில் என்ன பார்த்தோம்? பூமி. சுவாதிஷ்டானத்தில் நீர். மணிப்புரத்தில் இங்கே காற்று. 4 பஞ்சபூதங்களில் 4 வந்துச்சா? உங்கள் ஒரு சின்ன டிப்பு தரேன். ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஏர் எலிமெண்ட்டு குறையுது. ஸ்டொமக் இஷ்யூஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஃபயர் எலிமெண்ட்ஸ் குறையுது. ப்ரெக்னன்சிஸ், மென்ஸ்ட்ருவல் இஷ்யூஸ் எல்லாம் வாட்டர் எலிமெண்ட் குறைஞ்சிருக்கு. லைஃப்பில் ஸ்டெபிலிட்டியெல்லாம் எர்த் எலிமெண்ட் குறைஞ்சிருக்கு. அந்த நேச்சரோட அங்கே கரெக்டாக நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா பாடி அது கனெக்ட் ஆகி ஹீல் ஆகிடும். பார்த்தீங்க, அவ்வளோ சயின்ஸ் இருக்குல்ல. இதை புரிஞ்சுக்க நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையே பத்தாதே. சென்டர் ஆஃப் த செஸ்ட் 12 இருக்குது இதில் ஏர் எலிமெண்ட். அந்த 12ஐயும் பார்க்கலாம். இப்போ அநாகதம், அநாகத கிளாசிக் 12. எது எது பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு என்ன பாது? வஞ்சகம். வஞ்சகம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் அநாகத்தை பிளாக் ஆகிடும். நிறைய நமக்கு வேணும்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு பணம், புகழ், பேர். ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்டர் வேணும், அந்த நாலேஜ் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்போம். ஆனால் எது நம்மக்கிட்ட வரணுன்னாலும் ஹார்ட் சக்கரா பியூராக இருந்தால் மட்டும்தான் வரும். நான் இந்த ஈஜிப்டுக்கு போயிட்டுருப்பேன். எவ்ரி 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி ஈஜிப்டுக்கு ஜனங்களை கூட்டு போய் அந்த பிரமிடில் தியானம் பண்ணி கூட்டு வந்துட்டுருப்பேன். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை கூட்டு போயிட்டு வந்திருக்கேன். 4 ட்ரிப்பு. நானும் ஒரு ட்ரிப்பு போனேன், பத்ரிஜி கூட 5 ட்ரிப்பு. அந்த ஈஜிப்டுக்கு போனவுடனே அங்கே விடுவேன்னா அங்கே இருக்கிற கல்ச்சரை ஸ்டடி பண்ணேன். ஈஜிப்டு கல்ச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம் மம்மிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஏன் பண்ணுறாங்கன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். மம்மிஃபை பண்ணுறப்ப இந்த பாடியில் இருக்கிற ரத்தத்தை ஒழிஞ்சிடுறாங்க. மூளை இருக்குல்ல, அதை தூக்கி டஸ்ட்பினில் போடுறாங்க. மூளையை மூக்கு வழியாக வெளியே இழுத்து தூக்கி போட்டுறாங்க. அது எங்கேயும் ப்ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த லங்ஸு, கிட்னி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஜாரில் வச்சுட்டு ஹார்ட்டை மட்டும் விட்டுருவாங்க. இந்த மம்மிஃபை பண்ணுற பாடியில் ஹார்ட்டை மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த சோல் போகிறப்ப, ஹையர் வேர்ல்டுக்கு போகிறப்ப, நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது உங்கள் ஹார்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு கை இந்த தராசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெயிட் பார்க்கறதுக்கு, ஒரு இடத்துல உங்கள் ஹார்ட்டை வச்சு இன்னொரு சைடு ஒரு ஃபெதர் வைப்பாங்க. அந்த ஃபெதரை விட லைட்டாக இருக்கணும்ப்பா உன் ஹார்ட்டு, அப்போ தான் உனக்கு சொர்க்கத்தில் வழின்றாங்க. புரியுதா? ஃபெதரை விட லைட்டாக இருக்கணும் ஹார்ட்டு. நீ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருந்த எங்கே லைட்டாக இருக்க போகுது? பணம் சம்பாதிக்க முடியும், பேரை சம்பாதிக்க முடியும், ஆனால் ஹார்ட் சக்கரா பிளாக்ட். யூனிவர்ஸ் உங்கள் ஹார்ட்டை பார்த்து தான் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோ. இந்த லைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த ஹிருதயத்தில் இருக்கிற லைட். ஃப்ராடுத்தனம், லஸ்ட்டு, காமம், இன்டெசிஷன், தயக்கம். மயக்கமா தயக்கமா பாட்டு இருக்குல்ல, அது ஞாபகம் வருது. இப்போ தயக்கம், கூச்சப்படக்கூடாது. வேணும்னா கேட்டு வாங்குவேன். நான் யார் வீட்டுக்கு போனால் கூட எனக்கு அது என் வீடு, அவங்க இருக்காங்கன்னு தான் நான் யோசிப்பேன். புரியுதா? அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், அது என் வீடு. தண்ணி வேணும்னா கேட்பேன், பழம் வேணும்னா கேட்பேன், எது வேணாலும் கேட்கணும், தயக்கப்படக்கூடாது. புரியுதா? தயக்கப்பட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஹார்ட் சக்கரா ஆடிவாங்க. ஹோப், எதிர்பார்ப்பு. எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போங்க, ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, அது வரும், தானாக வரும். ஒரு மியூசிஷியன் ஸ்டேஜில் வாசிக்கிறான். அவன் டெய்லி 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்டேஜில் உட்காந்து சங்கீதம் வருமா வராதா? வரணுன்ட்டு ஹோப்போட தேவையில்லையே. அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டானே. விராட் கோலி பேட்டை பிடிச்சா அடிக்கிறான் இல்லை, எப்படி
எவ்வளோ மணி நேரம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஸ்டேஜில் வந்தோடனே டக்கு டக்குன்னு நான் சப்ஜெக்ட் சொல்கிறேன்னா எத்தனை ஸ்டேஜ் ஏறி இருப்பேன், எவ்வளோ புக்கு படிச்சிருப்பேன், எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பேன். அந்த பயம் இருக்குன்னா அனுபவம் பத்தலை, பயம் இருக்குன்னா நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலை. ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா, எவ்வளோ முடியுதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். தப்பு ரைட்டெல்லாம் இல்லவே இல்லை பூமியில், அது மனசில் இருக்குது. மனுஷன் சொல்கிறது தான் இதெல்லாம், இது கரெக்டு, இது தப்பு, இது பண்ணு, அது பண்ணக்கூடாதுன்ட்டு. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு லேப், இது எர்த்து ஒரு லேப், இந்த பாடி ஒரு லேபு. ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போ, எவ்வளோ கற்றுக்கலாம், எவ்வளோ விஷயங்களில் கிளாரிட்டி வரும். ஆங்ஸைட்டி, கவலை. ஆங்ஸைட்டி இருக்கா? உங்கள் சுற்றி 10 பேரில் 8 பேருக்கு இருக்கும். நல்லா கேட்டு பாருங்கள், ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது. ஏன் ஆங்ஸைட்டின்னு என்ன தெரியுமா? ரிசல்ட்டை பற்றி கவலைப்படுறது, நாளைக்கு பற்றி கவலைப்படுறது, அதுதான் ஆங்ஸைட்டி. கவலை, ஃபியர், சேட்னஸ், இதெல்லாமே ஹார்ட்டை வந்து பாதிக்குது. ஹார்ட் சக்கரா நல்லா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்ககிட்ட வருவாங்க ஜனங்க. ஹார்ட் சக்கரா நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா பேசுங்க, உங்களை தூரமாகவே வைப்பாங்க. அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். நீங்கள் அதை எதுவும் வீட்டில் வந்து ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லைன்னா ஒரு பொலிட்டீஷியனாக இருங்க, எதுவாக இருந்தாலும் சரி, 4 பேர் வந்த உடனே அந்த ஓப்பன் ஹார்ட், லைட் ஹார்ட்ன்றது அப்படின்னு இருக்கணும் நம்மக்கிட்ட. அதனால தான் நம்ம அதை சர்வீஸ் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு. மற்றவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணோம். 2 பேர் பேசுகிறாங்கன்னா எங்கே தெரியுமா கனெக்ஷன் நடக்குது? இங்கே நடக்குது. ஹார்ட் டு ஹார்ட் தான் கனெக்ஷன் நடக்குது. நீங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த ஹார்ட் சக்கரா ரெண்டுமே மேட்ச் ஆகலைன்னு வைங்களேன், அங்கே வேலை நடக்காது, அங்கே ஒர்க்கு நடக்காது, அவ்வளோதான். மன வருத்தம், ரிப்பெண்ட், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கில்ட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தப்பு பண்ணிட்டேன் பண்ணக்கூடாது. இந்த கில்ட் ஃபீலிங்க்கு வந்து இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எவ்ரி கில்ட் இஸ் அ ஃப்ரெஷ் பிளண்டர் அப்படின்ட்டு. தப்பு பண்ணால் கர்மா அனுபவிக்கிறேன், தப்பு பண்ணால் சரி பண்ணிக்கிறேன், போயிட்டே இருக்கணும். அதை கில்ட்டை வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஹிருதயத்தில் வந்து அடி வாங்கும். நிறைய டிபிக்கு வந்து ரீசன் என்ன தெரியுமா? டிபி நிறைய பேருக்கு வருது பார்த்தீங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரியை நல்லா கேளுங்க. அவன் அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்களோ அவனை இறந்து போயிருப்பான், ஏன் நாய்க்குட்டி இறந்து போயிருக்கான், துக்கத்தை தாங்க முடியாமல் உள்ளே வச்சுருக்கான் பார்த்தீங்களா, டிபி அவனை தேடி வரும். எல்லா டிபிக்காக தான் காரணம் நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டை ஒன்று மீட் பண்ணேன், 5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன் சொன்னான், டிபி இருக்குது, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், நீ மெடிடேஷன் பண்ணுற ஹெல்ப் பண்ணுனேன். அப்பா என்னடா பண்ணுறாருனா 2 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டார் அப்படின்னா. அப்போ அவங்க கூட பேச பேச எனக்கு புரிஞ்சுது என்னென்னா, அவங்க அப்பா இறந்து போனோடனே அந்த குடும்பத்தோட எல்லா டியூட்டிஸையும் மேலே வந்துச்சு, அதை தாங்க முடியல அவனால். அந்த துக்கத்துலேருந்து வரல, எவ்வளோ மெடிசின் போட்டாலும் அது சால்வ் ஆக மாட்டேங்குது. ஏன்? அதோட மூல காரணம் என்ன? கிரீஃப். கில்ட்டு, கிரீஃபு, இதெல்லாம் உங்களை அழிச்சிரும், உள்ளே இருந்தே அழிக்கும். பொசசிவ்னஸ் வந்து அட்டாச்மெண்ட்லேயே வரும். எனக்கு மட்டும்தான் சொந்தம், அது என்னோடது, இந்த பொசசிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது பிடிச்சா அவ்வளோதான், விடவே மாட்டாங்க. இந்த பொசசிவ் நேச்சர் இருக்கனால அது வந்து ஒரு சந்தோஷம் இருக்காதாங்க. அவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு இருக்காது, பொசஸ் பண்ணவங்களுக்கு இருக்காது, பொசஸ் ஆகணவங்களுக்கு இருக்காது, 2 பேரும் அழிவாங்க. அதனால் மன வருத்தல் தவிர எதுவும் நடக்காது. ஹார்ட் சக்கரா க்ளோஸ் ஆகும். இன்கம்பிட்டன்ஸ், இயலாமை, திறமையின்மை. திறமை வேணும்னா வளர்த்துக்கணும். டிஸ்கிரிமினேஷன், விவேகம். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது. யார் பண்ணுறது டிஸ்கிரிமினேஷன்? உன்னால் முடியும், உன்னால் முடியாது, நீ வேறு, நீ தனி. இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம வாயால் எப்போ பேசுகிறோமோ நம்ம ஹார்ட்டு அவன் ஹார்ட்டு ரெண்டுமே அடி விழுது. இம்பார்ஷியாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டினா எல்லாரையும் சமமாக பார்க்கணும். நடுநிலை, மிடில் பாத்துன்னு சொல்லுவார் புத்தா. இதை எல்லா விஷயத்துலையும் நடுநிலையில் இருக்கணும். அதுதான் தர்மம், அதுதான் நியாயம். தர்மம் நியாயம் எப்படின்னா நடுநிலையில் இல்லாதப்போ தான் அது கரெக்டாக இருக்காது. அரகன்ஸ், கர்வம், எனக்கு தெரியும், நான் சொன்னது தான் கரெக்டு, மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இது வந்து ஈகோவுக்கு வந்து ஃபீடு கொடுக்கும். அந்த ஈகோவை வளர்த்துக்கிட்டே போவோம். அந்த கர்வம் வந்து உங்களுக்கு அழியலைன்னா ஈகோ வளர்ந்துக்கிட்டே போவோம். அந்த அரகன்ஸ், காசு வந்தவுடனே அந்த அரகன்ஸ், பேர் வந்தவுடனே அரகன்ஸ், புகழ் வந்தவுடனே அரகன்ஸ். ஆனால் அங்கே வந்து என்ன நடக்கும்னா நீங்கள் ஹார்ட் சக்கராவும் டேமேஜ் ஆகுது, நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க. எதிர்ப்பு, எல்லாத்துக்கும் எதிர்ப்பு. அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, அக்செப்டன்ஸ். எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க, மூவ் ஆன் ஆகிடுங்க. என் குருஜி ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு சொன்னார்,
ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோணும். இஃப் ஹீ இஸ் ராங் யூ ஆர் ஆல்சோ ராங், இஃப் யூ ஆர் ரைட் ஹீ இஸ் ஆல்சோ ரைட். புரிஞ்சுதான்னாரு. புரிஞ்சுதுன்னா போடா அப்படின்ட்டார். புரிஞ்சுதா? புரியலல்ல? உங்களுக்கு புரியலன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இஃப் ஹீ இஸ் ராங் யூ ஆர் ஆல்சோ ராங். அவன் தப்புனா நீங்களும் தப்பு, நீங்கள் கரெக்ட்னா அவனும் கரெக்டு. இப்போவும் புரியலையா? அதாவது நான் கரெக்டு நீ ராங்குன்னு சொல்லவே சொல்லாத. நீ மற்றவனை தப்புன்னா நீயும் தப்புடா, நான் தான் கரெக்டுனா அவனும் கரெக்டு. அவன் ஞானத்துக்கு, அவனோட செல்ஃபுக்கு, அவனோட சோல் லெவலுக்கு அவனுக்கு அது கரெக்டு, உனக்கு இது கரெக்டு. அப்போ அதுவும் கரெக்டு இது கரெக்டு இல்லை, அதுக்கு எதுக்கு ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கு எதுக்கு எதிர்ப்பு? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. நேர்மை, 12 ஹார்ட் குவாலிட்டிஸ் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ எது இருக்கணும்னு பார்க்கலாம். அமைதி. எத்தனை பேர் அமைதியாக இருக்கீங்க வாழ்க்கையில்? நல்லா இருக்கேன் என்கிட்ட அமைதி. 2 பேரா? 4 5 யோசிச்சு கை எடுக்கிறீங்க. உள்ள செக் பண்ணிங்களா? செக் பண்ணி ஓகே அமைதி இருக்கா இல்லையா? அமைதி இல்லை. அப்போ நிறைய பேருக்கு இல்லைல்ல. ஏன்? கர்மா, கர்மிக் பேஸ்ட். அமைதி மற்றவங்களால வரதில்லை, நமக்குள்ளே இருந்து வரணும். இந்த ஜென் ஸ்டோரிஸ் படிச்சிங்கன்னா அமைதி நிறைய வரும். அவன் சாக கிடைப்பான், மலை கீழே இருந்து இன்னும் ஒரே ஒரு கம்பை பிடிச்சிட்டு இருப்பான், அதுவும் பாதி கிழிஞ்சிட்டு இருக்கு, இப்போ விழுந்து சாக போகிறான். ஆனால் கண்ணு முன்னால் ஒரு பழம் தெரியுது, அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான். எப்படியோ சாக போகிறேன், எப்படி இருந்தாலும் சாக போகிறேன், கடைசியில் இந்த அனுபவம் வரட்டுமே, அது அமைதி. எல்லாம் நல்லா இருந்தால் தான் எனக்கு அமைதி அப்படின்னு நினைப்பான். எல்லாம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கு, ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணும். மனசு விடாது. எப்படி இருந்தாலும் சூழ்நிலை, உள்ளே இருக்கிற நிலை அப்படியே ஸ்டேபிளாக இருந்தால் தான் அமைதி வரும். மற்றவங்களால கொடுக்க முடியாது இது. ஆனந்தம், ஆனந்தவோ பிரம்மா. நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜாய். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிங்களே, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அன்பு, இயக்கம், ஹார்மனி. இந்த ஹார்மனின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே ஃப்ரீக்குவன்சிக்கு வரணும். இந்த பிரமிட் என்ன பண்ணணும், எல்லாரையும் ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு எடுத்துகிட்டு வரும். இந்த ஸ்பிரிச்சுவல் கேதரிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் தெரியுமா? உங்களுக்கு செஷன் பிடிச்சிருக்கோ இல்லையோ, அங்கே இருக்கிற சாப்பாடு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங்க்கு நம்ம வரப்போ ஒவ்வொருத்தரோட ஆன்ம நிலை, சக்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக எல்லாரோட எனர்ஜி ஈக்குவல் ஆகிடும். கை தட்டலாமே, ஃப்ரீ. அதுக்கு யோசிக்கிறீங்க, எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். காலையில் இருந்ததுக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கா? ஆனால் வீட்டுக்கு போனவுடனே மறுபடியும் நீங்கள் உங்கள் ஒரிஜினலுக்கு போயிடுவீங்க. கரெக்டு தானே? வீட்டு வரையும் அதுக்கு சார் வாணியம்பாடி போனாலும் முடிஞ்சு போச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் காணு. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ரெடி வாங்க. ஸ்பிரிச்சுவல் கேதரிங் வந்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரையும் ஆஃப்லைனில் வாங்க, முடிஞ்ச வரையும் ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிறப்ப ஹார்ட் சக்கரம் வந்து லைட் ஆகிட்டே இருக்கும், பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீலிங் வரும். இந்த ஹார்ட்டுக்கு வந்து நிறைய கேதரிங். ஏன்னா கேதரிங் இந்த 3வது வாரம் பாருங்கள், என்னோட பயம். சுவாதிஷ்டானம் பாருங்க, என்னோட ஃபீலிங்ஸ். மணிப்புரா, என்னோட சக்தி. ஹார்ட்டு வந்தோடனே கனெக்ஷன் வருதா? மற்றவங்க வராங்களா? மற்றவங்க உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்ற இடம் எங்கே ஆரம்பிக்குது? எந்த சக்கராலன்னா ஹார்ட் சக்கரால். அப்போ இந்த ஹார்ட் சக்கரம் நல்லா இருந்தால் தான்ப்பா அந்த அனுபவம் சரி, இந்த அனுபவம் சரி வரும். அது நல்லா இருக்கணும்னா 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போய் நீ உட்காரணுமே. குப்பையை கொடுக்குற கும்பத்துக்கு போகாதீங்க, குப்பையை கொடுக்குற கும்பலில் சுற்றாதீங்க, குப்பையை போட்டுருவாங்க. இன்னிலேருந்து ஒரு 2 நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவன் உங்களை குப்பை தொட்டியாக பார்க்குறான்னு தெரியும். அப்சர்வ் பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு போனதுன்னு பாருங்கள், எவன் ரெடியாக வரான் அவங்க இந்த குப்பையை போடுறதுக்குன்னு. இந்த அவேர்னஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா பாருங்கள். எம்பத்தி, இது வந்து ரொம்ப பெரிய வேர்டு. ஐயோ பாவம் வந்து சிம்பத்தி. புரியுதா? எம்பத்தினா அவனுக்கு ஹெல்ப் வேணுமா, என்கிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்கா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். இது எம்பத்தி. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்.
புரிதல். எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சில லேடிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, நீ சமையல் ஸ்லோவாக பண்ணுற, எங்கேயாவது போகணுன்னா ரொம்ப லேட்டு பண்ணுற, டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அதாவது ஒரு ஆமையை குதிரை மாதிரி ஓடு, எப்படியா ஓடும் அது? ஆமை தான். அப்போ 4 மணிக்கே எழுப்பு, 6 மணிக்கு ரெடி ஆவாங்க. நீ 5:30 மணிக்கு எழுந்துச்சு 6 மணிக்கு ரெடி ஆகுனா லேட்டு தான் ஆகும். இல்லைன்னா டிபெண்டன்சி கட் பண்ணிட்டு நீ அடுத்த பஸ்ஸு பிடிச்சிட்டு வாமா, நிதானமாவா, நிம்மதியாவா, 8 மணிக்கு வா, நான் போகிறேன்னு போயிட்டே இருக்கணும். உன் நிம்மதியும் கெடாது, அங்கேயும் கெடாது. புரியுதா? நான் யாரையும் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். என் ஸ்பீடில் நான் போயிட்டுருப்பேன். மற்றவங்க ஸ்பீடை நம்ம மதிக்கணும், மற்றவங்களோட டேலண்ட்டை மதிக்கணும். நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுமே. எல்லாரோட ஸ்பீடும் ஒரே மாதிரி. எல்லா 10 பேர் தோனி வச்சா இந்தியா வின் ஆகுமாப்பா? 10 கோலியை வச்சா வின் ஆகுமா? ஒரு மிக்சர் இருந்தால் தானே வின் ஆகுது இந்தியன் டீமு. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் லாஜிக்கலாக இருப்பான், ஒரு லேடி எமோஷ்னலாக இருப்பான், அதுதான் குடும்பம். ஒருத்தர் கத்திட்டு இருப்பார், ஒருத்தர் அமைதியாக இருப்போம், அதுதான் குடும்பம். அங்கேருந்து இங்கே கற்றுக்கணும், இங்கேருந்து அங்கே கற்றுக்கணும். கற்றுக்கணுன்னு தெரிஞ்சால் தானே கற்றுப்போம், இல்லைன்னா கத்திக்கிட்டு இருப்போமே. நல்ல ரைமிங் வருதுல்ல நீ. சாம்பார் நல்லா இருக்கோ, வடை வேற குத்துட்டாங்க. போண்டாவா? சாரிப்பா, டேய் போண்டாடா. அர்ஜென்ட்டாக சாப்பிட்டேன்னா அது வடை போண்டா மாதிரி இருக்கு, போய் பேசுகிறேன். டே அது போண்டான்னா ரவுண்டாக இருக்கணும்டா, இது வடைன்னா இப்படி இருக்கணும், ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. ஓ சமநிலைன்ட்டு அங்கே போட்டிங்களோ, மிடில் பார்த்த வேற போண்டாலாம் காட்டிட்டீங்களா? வரேன். தூய்மை, பியூரிட்டி. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரேராக கிடைப்பாங்கல்ல, அவங்க பியூராக இருக்காங்கப்பா, அவங்க உள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ரேர் இல்லை அந்த மாதிரி பீஸ் கிடைக்கிறது. பியூரிட்டி, பியூர் சோலுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் பியூராக இருக்கக்கூடாது? நிறைய பேர் நினைப்பாங்க, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி பியூராக சாஃப்டாக இருந்தால் எல்லோரும் வந்து குத்திடுவாங்களே சார் அப்படின்ட்டு. பவுண்ட்ரி போடுங்க, உங்கள் நேச்சரை மாற்றிக்காதீங்க, ஆனால் பவுண்ட்ரி போடுங்க. நான் ரொம்ப சாஃப்ட் கேரக்டருங்க, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். சின்ன வயசில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தான் இருக்குது, பியூரிட்டி அப்படியே இருக்குது, அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா ட்ரூத்து தெரிஞ்சுக்கிட்டால் பவுண்ட்ரி போட்டேன். யாராவது வந்தால் பேசுனா நல்லா பேசுவேன், தேவையில்லாத பேசுனீங்கன்னா அப்படியே கட் பண்ணுவேன், கட் த்ரோட்டாக இருப்பேன். தேவையில்லாத ஒரு வார்த்தையும் பேச விட மாட்டேன், நானும் பேச மாட்டேன். பவுண்ட்ரி போடுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக வருங்க. வார்த்தையில் அங்கேயே ஒரு பவுண்ட்ரி போட்டு வருங்க. பவுண்ட்ரி போட்டிங்கன்னா என்ன, அந்த பவுண்ட்ரி வந்து ராமாயணத்தில் என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மண ரேகா போடுங்க. இல்லைன்னா வந்து இங்கே உட்காருவாங்க, இங்கே உட்காருவாங்க. ஏன் விட்டீங்க? என் சொந்தக்காரன்லாம் என்னை ஏமாற்றிட்டாயான்னா, சொந்தக்காரன் தான் ஏன் ஏமாற்றுவான்? தூரமாக இருக்கும், எப்படியா ஏமாற்ற முடியும்? என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், வச்சிட்டான் எனக்கு. என்ன அவன் தான் ஏன் வைப்பான்? நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போன சரி, உன் லாக்கர் கீ எங்கே இருக்குன்னு ஏன் சொன்ன? அவங்க கூட டீ காஃபி குடிக்க போனேன் சரி, உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஏன் குடும்ப பிரச்சனை அவனுக்கு சொன்னேன். நல்லா தெரிஞ்சுங்க, நான் தெரிஞ்சு அறிஞ்சு சொரிஞ்சு கற்றுக்கிட்ட ஒரு சத்தியம் என்னென்னா, உங்கள் வாயிலிருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அது வெளியே போயிடுயா. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்கள் வாயிலேருந்து ஒன்று வந்தாலே அது போகுது. நிறைய அடிபட்டிருக்கேனே, நம்பி சொன்ன குத்திட்டான், நம்பி சொன்ன அவன் யாருக்கும் சொல்ல மாட்டான். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவன் காதில் போச்சுன்னா அது வாயில் வந்துடும். அந்த ஒரு சேனல் இருக்குப்பா இங்கே, இப்படி போன உடனே அப்படியே லெஃப்ட் டர்ன் எடுத்து இப்படி வந்துடும், இப்படி போனாலும் இப்படி வந்துடும். சொந்தக்காரன் பொண்ணு வந்தது, உட்காந்துட்டுனேன், ஒரு விஷயத்த சொல்லிட்டா ஐயோ அண்ணா உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், இப்போ என்ன செய்யணுன்னா, ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டியே. ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஏன்னா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்டில் தான் இருக்கா. ஒரு பெரிய சீக்ரெட்டை சொல்லிட்டா, என்ன நடக்குது அமெரிக்காவில் சொல்லிட்டா, முடிஞ்சு போச்சு. சொல்லிவிட்டு அதாவது நல்ல ஒரு போண்டா டீ காஃபிலாம் கொடுத்தோம், நல்லா குடிச்சிக்கிட்டே வளரிச்சு. புரிஞ்சிச்சா டெக்னிக்கு? இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாதீங்க. அது பாட்டுக்கு சொல்லிச்சா, நான் சும்மா கேட்டேன், ஐயோ உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டீங்களே வருத்தம். வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுனாலே அது போயிடும், கண்டிப்பாக போயிடும். அது யாராக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர், இந்த ஒரு விஷயத்துலாம் நிறைய அடி வாங்குகிறோம். எசர்னோ
நிறைய அடி வாங்குறோம்ல. இப்போ மாற்றிக்கிறோமா? மாட்டிக்கிறோம், ஏமாறுறோம், மாற்றவே மாட்டோம். புரிஞ்சுக்கணும் எங்கெல்லாம் ட்ராப் ஆகிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியிலும் ட்ராப் இருக்குது, லைஃப்லையும் ட்ராப் இருக்குது. இந்த ட்ராப்ஸை படிக்கணும். ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டால் பரவாயில்ல, ரெண்டாவது வாட்டி மாட்டிக்கினா முட்டாள், ஃபூலிஷ்னஸ். அதான் சொல்கிறான். ஃபஸ்ட் டைம் நடந்தால் யாரும் உங்களை ஃபுல்னு சொல்ல மாட்டான். மறுபடியும் அதே தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா முட்டாள்னு சொல்லுவான். ஒரு வாட்டி பொண்ணாக தான் சொல்லுவாங்களா? இப்போ அந்த முட்டாளுக்கு வந்து இது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த கர்மா மறுபடியும். கர்மான்னு என்ன தெரியுமா? பேட்டர்ன். வந்த விஷயமே மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்னா அது கர்மா. ஒருத்த மட்டும் ஏமாற்றிட்டு போனான்னு அது கர்மா கிடையாது. எல்லாரும் என்னையே டார்கெட் பண்ணுறாங்கன்னா அது கர்மா. அவன் என்னை மட்டும் டார்கெட் பண்ணான், அதுக்கப்புறம் அந்த அனுபவம் இல்லைன்னா கர்மா கிடையாது. கர்மாவை புரிஞ்சுக்கணும். கர்மாவை பற்றி நான் 1 வருஷம் படித்தேன். அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கர்மாவை பற்றி நான் 52 செஷன் கொடுத்தேன். 52 செஷன் ஏன் கொடுத்தேன்னா, செஷன் கொடுக்குறப்ப தான் எனக்கு கிளாரிட்டி வருது. 52 செஷனுக்கு வேணும் மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்கணுன்னு இல்லை. எவ்வளோ தெரியுமா? அப்போது ஆன்லைனில் போய் சொல்லு, கேட்கறதுக்கு வருவாங்களே ஜனங்க, அவங்களுக்கு யாராவது ஒரு பாயிண்ட் ஹெல்ப் ஆகுது. கொடுத்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷனை பற்றி ஃபுல்லு ரிசர்ச் பண்ணிட்டேன். அந்த கர்மா எந்த உடலில் இருக்குது? காரண உடல், காசல் பாடி. இன்னைக்கு டைம் இருக்காது பாடிஸை பற்றி பேச, சக்கராஸ்க்கே டைம் இல்லை. எவ்வளோ வரையும் சொன்னேன்? ஒற்றுமை, யூனிட்டி, கிளாரிட்டி, கம்பேஷன் சொல்லியாச்சு. ஒற்றுமை, யூனிட்டி, அது இருக்கா? யூனிட்டி ஸ்ட்ரென்த். சின்ன வயசுலேருந்து படிப்போம். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அட்லீஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் அது யூனிட்டி இருக்குது. வெளி உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் வந்து நல்ல யூனிட்டி வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக வர்றதுனால ஒரு யூனிட்டி இருந்ததுனால தான் இந்த பிரமிடு வந்துச்சு. ஒரு யூனிட்டி இருந்ததுனால தான் பெங்களூரில் அவ்வளோ பெரிய பிரமிடு வந்துச்சு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாருக்கும் இருக்கும். சில விஷயத்தை ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்கும், சில விஷயத்தில் பிடிக்காது. பரவாயில்ல, அது ஒத்துக்குங்க, அது அப்படியே இருக்கட்டும், மாற்ற பார்க்காதீங்க. இன்னொரு பெரிய சத்தியம் நான் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன்? யாரையும் மாற்ற முடியாது. எல்லாரையும் ஏமாற்ற முடியும், ஆனால் யாரையும் மாற்றவே முடியாது. ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மாற்ற ட்ரை பண்ணிங்களா? யாரையாவது மாற்ற முடியாதுன்றது ட்ரை பண்ணி தான் தெரியணுன்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நிறைய ட்ரை பண்ணி விட்டேன். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை கொளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பதிலா ஒருத்தரோட குணம் மாறணும்னா அவனாக மாறணும், அவனுக்காக உள்ளேருந்து உணரணும். நம்ம வெளியிலேருந்து சொன்னாலாம் சான்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறதா, இல்லைன்னா அந்த ஏரியா அவனை டச் பண்ணாமல் வேறு ஏரியா மட்டும் டச் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். ஒருத்தரை வந்து நம்ம ஒதுக்கவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர்லேருந்து அவன் எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்றவங்ககிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற டேலண்ட்டை வளர்த்துக்குங்க. ஒருத்தர் சும்மா உட்காந்துருப்பான், எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் ஒரு ப்ரோக்ராம் வந்தவுடனே டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணுவான். அந்த இடத்துல அவனை யூஸ் பண்ணிக்கங்க. அவனுக்கு அதுதான் இஷ்டம். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்க சார். யாரையும் பார்க்காத ஒரு திறமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்குற திறமையை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. தெர் இஸ் நத்திங், நோபடி இஸ் கால்ட் யூஸ்லெஸ். தெர் இஸ் ஒன்லி ஒன் திங் கால்டு யூஸ்டுலெஸ். என்ன பார்த்தோம் பார்த்தீங்களா? யூஸ்லெஸ் இல்லை, யூஸ்டுலெஸ். நீ புடி, அவனோட டேலண்ட் என்னன்னு புடி. அதாவது என் பையனோட ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லுவார், சத்தியம் சிவம் சுந்தரம் மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவான்னு சொல்லுவார். அதாவது 3 விதமான மக்கள் இருக்காங்க. பிரம்மா அதாவது தலையிலே இருப்பாங்க, நல்லா சிந்திப்பாங்க, கொஷின் கேட்பாங்க, மூளையை யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஓகே. விஷ்ணு ஹார்ட் சக்கராவில் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா சமைப்பாங்க, எல்லாரோடையும் நல்ல கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. இது விஷ்ணு. சிவா கை கால் நல்லா இருக்கும், எல்லா ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா நல்லா பண்ணுவான். அவனை வந்து நீ உட்காந்து கிளாஸை கேளுனா கேட்க மாட்டான். அவனை உட்காந்து நீ யோசினா யோசிக்க மாட்டான். வேலை செய்யடானா செம்மையாக செய்வான். ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை உட்காரிச்சு கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து வச்சுன்னா பேத்தன்னு பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் கம்ப்யூட்டர்னா அங்கேயே உட்காந்துருவான், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுவான். அவனை போய் நீ ஃபீல்டு ஒர்க் பண்ணி இங்கே போ அது பண்ணால் அவன் பண்ண மாட்டான். புரியுதா?
ஒருத்தர் ஜனங்க கூட நல்லா இருப்பான், அவனை அங்கே வைக்கணும். நீ ஒண்டியாருன்னா அவன் அங்கே செத்துருவான். ஒருத்தன் அலோனாக இருக்க சந்தோஷப்படுவான், அவனை தூக்கிட்டு போய் ரிசப்ஷனில் வச்சானா அவன் செத்துருவான். அதாவது நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, யாரோ ஒரு ஆர்கனைசரோ ஹெட்டோ இருப்பாங்க, அவங்க சொன்னதான் நம்ம செய்யணும். ஒருத்தரோட டேலண்ட் என்ன நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும். அவங்கள கரெக்டாக இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிங்கனால நீங்கள் வின் பண்ணிடலாம். புரியுதா? எந்த இடத்துக்கு யார் ஃபிட் ஆவாங்கன்றது நீங்கள் பார்க்கணுமே. கரெக்டாக அந்த இடத்துல வைங்க, அவன் கரெக்டாக வேலையை செஞ்சுட்டு போவான். ராங்க இடத்துக்கு வச்சிங்கன்னு வைங்களேன், அவனும் வருத்தப்படுவான், நீங்களும் வருத்தப்படுவீங்க. நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் பிரம்மாவா விஷ்ணுவா சிவாவா நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல நீ எடுத்துகிட்டு போய் உங்களை வைங்க. அதாவது எனக்கு நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறப்ப நாராயணமூர்த்தி தெரியும்ல உங்களுக்கு, அந்த ஃபவுண்டரு, அவர் இப்படியே நடந்து போனார் ஒரு வாட்டி. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கேருந்து இங்கே நடந்து போனார். நான் நினச்சேன், என்னால் இப்படிங்கிறது இங்கே நடந்து போனால் மேனேஜர் கத்துவான். இப்போ நான் வீட்டுக்கு போனாலும் பர்மிஷன் இல்லை, ஆனால் இவர் வீட்டுக்கும் போகலாம், இங்கேயும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்? அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஃப்ரீடம் வந்தது. நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரீடம் வேணும், ரிசைன் பண்ணிட்டேன். நல்லா ஒர்க் பண்ணேன், நல்ல ஒரு உயரமான ஒரு சேலரி ஒரு பொசிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய டேலண்ட்டுக்கு, என்னோடய மல்டி டேலண்ட்டுக்கு நான் இங்கே இருந்தேன்னா ஒரே ஒரு ஒர்க் தான் பண்ணுவேன். நான் வெளியே போனால் நிறைய பண்ணுவேன்னு நான் வெளியே வந்தேன். நான் எந்தெந்த ஒர்க்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு எந்த விஷயத்துலையும் நாலேஜ் இல்லைன்ற இதே இல்லை, எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பேன், எல்லாருக்கூடையும் இருப்பேன், எல்லா விஷயத்துலையும் ஞானத்தர ஒர்க் எடுத்துக்கிட்டே இருப்பேன். உனக்கு தெரியாததுனால சந்தோஷம், எனக்கு கற்றுக்கூடன்னு போயிடுவேன் உள்ள. அப்போ அந்த லேர்னிங் மோடில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். யூனிட்டி அப்படின்றது வந்து அதுவாக வராது. யூனிட்டி எப்போ வரும் தெரியுமா? யூனிட்டி ஸ்ட்ரென்த்தாக இல்லையா? நம்ம கூட 10 பேர் இருந்தால் அது பலம் இல்லை. அந்த யூனிட்டி எப்போ தெரியுமா வரும்? மற்றவங்களாம் நீங்கள் வாழ விட்டால் தான் அவங்க உங்கள் கூட இருப்பான். நீ தப்பு சொல்லிகிட்டே இருந்தால் உங்களை விட்டு போயிடுவான். அவன் எப்படி இருந்தாலும் அவங்களை அலோவ் பண்ணுங்கள், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கள், அவங்க கூட இருப்பான். உங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நீ சரியில்லை, நீ தப்பு, இந்த மாதிரிலாம் ஷர்ட்டு போடக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, நீ இந்த வியாபாரம் இப்படி பேசுகிறவன் யார் சமைப்பாங்க, யார் சமாளிப்பாங்க? விட்டுருவோம் இல்லை. ஆனால் உங்கள் கூட அமைதியாக இருக்கானே அவனையும் நம்ம ஏற்றிப்போம், நம்மளை என்கரேஜ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனையும் நம்ம ஏற்றுப்போம். மற்றவங்களோட ஹார்ட் எப்படி தெரியுமா வின் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட் ஒரு 1 மந்தில் எத்தனை பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஏதாவது ஒரு விஷயத்தில் எத்தனை பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க? இன்னொரு கேள்வி, எத்தனை பேர் உங்களை திட்டினாங்க? எத்தனை பேர் உங்களை தப்பு கண்டுபிடிச்சாங்க? எத்தனை பேர் நீங்கள் செஞ்சது தப்புன்னாங்க? எத்தனை பேர் நீ மாறணுண்டான்னு சொன்னாங்க? அது தானே அதிகம். அப்போ நம்ம யாரை தேடுறோம்? யாரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோமோ அவங்கள தேடணும்ல. ஜனங்க உங்களை தேடணுன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. ஜென்யூனாக பண்ணுங்கள், அவங்களோட டேலண்ட்டை பாருங்கள், ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் புல்லிங் வந்துடும் உங்ககிட்ட. அது நீங்கள் எந்த ரோலாக இருக்கட்டும் லைஃப்பில், ஆனால் ஜனங்க அந்த யூனிட்டி உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு பாயிண்ட் போதும். அக்செப்ட் ஆஸ் தே ஆர். அக்செப்ட் ஆஸ் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணுங்க. ஃபர்கிவ்னஸ். டைம் ஆயிடுச்சாயா? எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கீங்க, 4 ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, நோ ரீசன், நோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவை, பாய் பாய், அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த சக்கரவாதம் முடிக்கிறேன். ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்னா என்ன? மன்னிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸியா? ஈஸியாக சொல்கிறவங்க ஈஸி நினச்சா ஈஸி, கஷ்டம் நினச்சா கஷ்டம். ஃபார்முலா நல்லா இருக்குது, ஆனால் ஈஸியாக கஷ்டமா அதை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அதை சொல்லுங்கள், ஃபார்முலா சொல்லாதீங்க. எல்லோரும் மன்னிச்சிட்டிங்களா? தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா எல்லோரும் மன்னிச்சிட்டாங்களா? ஜோரா கை தட்டலாம். உங்களால் மன்னிக்க முடியலன்னா ஏன் வந்து நம்மளை எல்லாம் மற்றவங்கள மன்னிக்க முடியாதுன்னா, அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பேசின பேச்சு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தால் மன்னிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வருது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்குள்ளேயே உங்களை அது அழிக்குது. மன்னிங்க, அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக.
புரியுதா? அக்செப்ட் பண்ணுங்க, ஃபர்கெட் ஃபர்கிவ். அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக பண்ணிக்கங்க. போய் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடாது. உள்ள யாரை பற்றி எதுவுமே வச்சுக்காதீங்க. என் உள்ளக்குள்ளே யாரை பற்றி எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நான் இழுத்து வெளியே தள்ளிடுவேன். ஏன்? ஹார்ட் சக்கராவில் ஓட்டை விழுந்துச்சுனாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஓட்டை விழுந்துடும். ஹார்ட் சக்கராவில் மட்டும் கையை வச்சிடாதீங்கப்பா. யூனிவர்சல் கனெக்ஷனு, ஹியூமன் கனெக்ஷனு, எல்லா கேபிள் இங்கே தான் இருக்குது. மேலே இருக்கிற 3 சக்கரை, கீழே இருக்கிற 3 சக்கரை, நடுவு சக்கரை அது. புரியுதா? இந்த ஹார்ட் சக்கரா தான் இந்த சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லுவாங்க போது, எலக்ட்ரிக்கல் எல்லா வயரும் வந்து சேர்ற இடம் இது தான் ஹார்ட் சக்கரா. இங்கே மட்டும் வய வச்சிடாதீங்க, ரொம்ப உஷாராக இருங்க. அன்பு, கருணை, அனைவரிடம் நேசம், கம்பேஷன், கைண்ட்னஸ் டு ஆல். என் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துப்பேன், மற்றவங்க பிள்ளைங்களாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த யூனிட்டி வரும். ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையும் சமமாக பார்க்க போகிறோம். அன்பே சிவம். திருமூலர் சொன்னார், மறுபடியும் நான் இப்போ அதை ஞாபகப்படுத்துகிறேன். அன்பே சிவம். சிவன் நமக்குள்ளே இருக்கான். எங்கே இருக்கான்? அன்பில் இருக்கான். அந்த அன்பு 100% உங்கள் ஹார்ட் சக்கரை ஓப்பனாக இருக்கணும். அன்பே இறைவன், திறந்த இதயம் இறைவனை உணரும். இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் த காட், ஓப்பன் யுவர் ஹார்ட். இந்த நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு நம்ப மாட்டாங்க, யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க, எல்லாரையும் தூரமாக வைப்பாங்க. சில அனுபவங்களால் அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு அனுபவமாக எடுத்து விட்டுருங்க. பிளாக் பண்ணிக்காதீங்க ஹார்ட் சக்கராவை.